Hi everyone. In this video we can see how to make a designer blouse. Please subscribe our channel. So in this video Tamil and English ரெண்டுமே explain பண்ணிருக்கேன். Previous videos பார்க்கிறதுக்கு playlist check பண்ணுங்க. So learn Ari embroidery Tamil and learn Ari embroidery English and blouse tutorials இருக்கும். பார்த்து practice பண்ணுங்க. Thank you for subscribing my channel and please practice all the basic stitches. So for this design, I have taken 2 3/4 neck depth from the middle on both the side, and the neck depth is 9 inches. So as the depth increases, I am decreasing the width from 3 to 2 3/4. So armhole is 5.5. So neck depth and neck width. So please note it carefully. Next I am drawing a simple design. Simple neck design varachirukom. So first ஒரு line zari போடுறோம். Zari யூஸ் பண்ணி basic chain stitches போடுறோம். 2 lines of basic chain stitches. So neck depth and neck width பார்த்துக்கோங்க. இதை நான் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த வேர்ட்ஸ் வந்துச்சு. ஸோ நெக் டெப்த்து வந்து 2 3/4 எடுத்திருக்கேன். நெக் டெப்த்து வந்து 9 inches எடுத்திருக்கேன். ஸோ நம்ம லென்த்தை இன்க்ரீஸ் பண்ண அதாவது நம்முடைய அந்த முதுகனுடைய அந்த இறக்கத்தை இன்க்ரீஸ் பண்ண எக்ஸாம்பிள் இப்போ 8.5 9.5 வைக்கும்போது ஷோல்டருடைய அந்த நெக் ஓப்பன் இருக்கும் பார்த்தீங்களா 2 3/4 அதை 3.5 வரைக்கும் வைக்கலாம். பட் டெப்த் ஆக அதோட நம்ம சைஸை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த ஷோல்டர் லூஸ்னஸ் இருக்காது. இதுவே வந்து நம்ம பின்னாடி வந்து நாட் கயிறு வச்சுருந்தோம்னா இல்லை டோரி வச்சுருந்தோம்னா பிரச்சனை இருக்குது. பட் இந்த டிசைனுக்கு வந்து டோரி வைக்கலை, அதனால் வந்து 2 3/4 வச்சுருக்கேன். 3.5 வரைக்கும் வைக்கலாம். இட்ஸ் அப் டு த விஷ் ஆஃப் தி பர்சன் ஹூ வியர், யார் வியர் பண்ணுறாங்களோ அவங்களோட இதுக்காக. ஸோ now making 2 lines of zari. வெறும் சிம்பிளான லீஃப் பேட்டர்ன் தான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் லீஃப் அண்ட் கர்வ். இதுக்கு வந்து ட்ரேசிங் பேப்பர் வேண்டாம், நம்மளுடைய டிசைன் எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிளானது பட் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களோட ஓன் டிசைனுக்கு நீங்கள் பண்ணும்போது பேசிக்காக வெறும் ஸ்டிச்சஸ் மட்டும் செயின் ஸ்டிச் மட்டும் தெரிஞ்சவங்களும் இந்த டிசைன் பண்ணிக்கலாம். So for this I had made a simple leaf design and the curve design as a creeper. So it's very easy. If you don't know any drawing, if you don't know anything about the Ari, if you know only chain stitch, we can make this blouse because everything is based only on the chain stitch. So after that I am making 2 lines of chain stitch with silk thread. So why I am using this color is because it's matched with the saree color. So 2 line silk thread வச்சு zari போடுறோம், chain stitch போடுறோம். நெக்ஸ்ட் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். சுகர் பீட்ஸ் வந்து கோல்டன் கலர், மெட்டாலிக் கோல்டு, தென் எல்லா கலர்லேயுமே கிடைக்கும். மோஸ்ட்லி லைட் க்ரீன், லைட் ப்ளூ, பிங்க் எல்லா கலர்லையும் கிடைக்கும். பட் வந்து யூஸ்வலாக வந்து எல்லாருமே வந்து அந்த கோல்டன் தான் விரும்புவாங்க. ஸோ அதனால் இதுலேயும் வந்து கோல்டு கலரே போடுறேன். ஸோ கோல்டன் சுகர் பீட்ஸ் வச்சு ஒரு லைன் போடுறோம். ஒரு ஃபுல் லைன் ஃபுல்லாக, அதாவது ஃப்ரம் இந்த நெக்கோட ஸ்டார்டிங்லேருந்து அந்த நெக் அவுட்லைன் ஃபுல் வரைக்கும் நம்ம சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நார்மல் நம்ம செயின் ஸ்டிச்சஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணோம். இந்த வீடியோஸ் பேசிக்கான வீடியோஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு அதுக்கான டுட்டோரியல் வந்து லேர்ன் ஆரி எம்ப்ராய்டரி தமிழ் இதில் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
So for all the basic stitches, you can see the playlist Learn Our Embroidery in English, and you can practice all the basic stitches. Now I am stitching chakri. Chakri is also available in different shapes. Now I am using it chakri, which is the flower shape. I am using normal thread for stitching the beads and the chakri. So chakris வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். chakris வந்து நார்மல் thread வச்சு ஸ்டிச் பண்றேன். ஸோ நிறைய ஷேப் இருக்கும். இது வந்து இந்த ஃப்ளவர் பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இதுக்கு மேலே நான் வந்து ஜார்க்கன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணேன். ஸோ நம்ம ஜார்க்கன் ஸ்டோன்ஸ் நம்ம இதை மட்டும் வச்சுருந்தா கூட ஓகே. இது நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு கிராண்ட்னஸ் வேணும்னா மேலே வந்து நம்ம ஸ்டோன் ஒட்டிக்கலாம், இல்லைனா வந்து இப்படியே கூட விட்டுடலாம். நான் லாஸ்ட்டில் வந்து ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக் வீடியோஸ் எல்லாம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய டிசைன் ப்ளவுஸ்க்கு இதை வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இதே இது நம்ம நார்மல் த்ரெட்டு ஊசி நூல் வச்சு கூட நம்ம பண்ண முடியும். ஸோ சேம் தான், பட் செயின் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கீழேருந்து ஒரு ஊசி எடுத்து அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த நூலை சுற்றி விட்டு நமக்கு வந்து ஒரு செயின் ஃபார்மில் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டிச்சிங், இந்த பீட் ஸ்டிச்சிங், அப்புறமா ஜார்க்கன் ஸ்டிச் எல்லாமே நம்ம நார்மல் ஊசியில் கூட வச்சு பண்ணலாம். இன்க்ளூடிங் லோட் ஸ்டிச் கூட பண்ணலாம் நார்மல் ஊசியில் வச்சு. சரி ஸோ நம்மளுடைய ஆரி தெரியாதவங்க கூட இந்த சிம்பிள் டிசைனை வந்து நார்மல் த்ரெட் வச்சு நார்மல் ஊசி வச்சு பண்ண முடியும். ஊசி சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக 0 சைஸ் அந்த ஏன்னா பீட்ஸ் உள்ளே போகாது, அதுக்காக 0 சைஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்தது இன்னும் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இதே அந்த அவுட்லைனும் சேம் அந்த சைடில் இந்த சக்கரைக்கு அந்த பக்கத்தில் என்ன இருக்கோ 2 zari then silk thread then beads, அதே இது சக்கரைக்கு இந்த பக்கமும் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். So now I am stitching a line of sugar beads. So we are going to follow the same pattern which is before the chakri example, that's zari, silk thread and sugar beads. I am going to follow same this for this side of the chakri also. So sugar beads, silk thread and zari outlines. So we can also make the same design with a normal needle and thread. So you can see how I made it. Same as the left side and right side of the chakri. See. So now I'm going to fill the leaf with the leaf filling stitch. You can also check for the description box for all the filling stitches and all the basic stitches. Now I'm filling the leaf with a satin stitch or load stitch without emboss. First I'm completing the left side and then I'm completing the right side. So make a knot at the end and then start from the top for the filling other side. ஸோ இப்போ லீஃப் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். லீஃப் ஸ்டிச் வந்து இது வந்து லோட் ஸ்டிச் ஆர் சாட்டன் ஸ்டிச் சில்க் த்ரெட் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் பேசிக் இது ஒரு ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும் டுட்டோரியல் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே லிங்க் கொடுக்குறேன், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு முடிச்சுட்டு அண்ட் தென் ரைட் சைடு போடுங்க. சென்டரில் நம்ம வந்து பீட் ஸ்டிச் பண்ணுவோம். So I'll make separate videos for this satin stitch and how to make a chain stitch in the using the normal silk thread in the future. So after that I'm doing the stitch on the right side of the leaf. So leaf filling is a load stitch or satin stitch.
So now I'm giving outline for the creeper with the sugar beads. Use the needle with a long tip so that we can hold maximum 10 to 15 numbers of sugar beads, so you can stitch it easily and fastly. So இப்போ லீஃப் அண்ட் க்ரீப்பர் எல்லாத்துக்குமே வந்து, அதாவது இந்த கொடி பகுதி எல்லாத்துக்குமே நான் வந்து சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறேன். சுகர் பீட்ஸ் வந்து ஒரு நம்ம லாங் டிப்பருக்கு நீடல் எடுங்க. 23.05 வந்து எடுத்தால் கூட அந்த இது வந்து கொஞ்சம் நம்ம ஒரு 5 இல்லை 6 தான் நம்ம எடுக்க முடியுது. பட் இந்த மாதிரி பிராண்ட் இல்லாமல் இருக்க நீடில் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 to 15 நீடில்ஸ் இருக்க பீட்ஸ் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும், ஃபாஸ்ட்டாகவும் ஸ்டிச் பண்ண முடியும். இதே இதை நம்ம சென்டர்லேயும் போட போகிறோம். அந்த லீஃபோட சென்டர் பகுதியிலையும் இதே சுகர் பீட்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். So I'm containing the same sugar beads for the full creeper and outline of the leaf. We can also stitch this sugar beads using the normal needle. The needle size is 0 or 1 because only that which can on that sugar beads can go inside. Otherwise, if the eye is bigger, the sugar beads can't go. But practice with the zari, it will practice with the bead needle will be very easy and you can do it fastly. So நம்ம இதே இந்த sugar beads வந்து நம்ம போனி நீடில் 0 இல்லை 1 நம்பர் வச்சு பண்ண முடியும். ஸோ நார்மல் நமக்கு ஆரி தெரியாதவங்க கூட இதே டிசைனை இதே ஸ்டிச்சை வந்து அவங்க ப்ளவுஸை ஸ்டிச் ப்ளவுஸில் கூட போட முடியும். ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போடலாம். நீடில் சைஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, 0 or 1. ஸோ அப்போ தான் அதில் ஐ ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ சுகர் பீட்ஸ் வந்து அதுக்குள்ளே போக முடியும். ஸோ சுகர் பீட்ஸ் சர்தோசி எல்லாத்துக்குமே 0 or 1 போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் இது முடிச்சதுக்கப்புறமா கர்தானா வந்து ஸ்டிச் பண்ணுறேன். கர்தானா இது வந்து கோல்டன் கலர் கர்தானா. இதை வந்து ஹாஃப் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அந்த பிளாங்க் ஸ்பேஸில் ரொம்ப பிளாங்காக இல்லாமல் அங்கங்கே கொஞ்சம் நம்ம இந்த கர்தானாவை ஸ்டிச் பண்ணுறோம். கோல்டன் ஜரி வச்சு பண்ணுறேன். ஸோ நான் ஸ்டிச்சிங் த கர்தானா ஆர் இட் இஸ் அன் half beads. I'm filling in the empty spaces this kardana using the zari thread. So then applying the glue in the middle of the chakri so that I will stitch the Jharkhand stones. The Jharkhand stones will be in the triangle shape. So I am to stick on the center of the Jharkhand stone chakri. If you want, you can fix it. Otherwise, it's up to the wish of the wearer. So இப்போ வந்து glue apply பண்ணி chakri stitch பண்ணுவோம். இந்த சக்கரியில் வந்து இந்த Jharkhand stone stitch பண்ண போகிறோம். ஸ்டிக் பண்ணுறதுக்கு இந்த glue apply பண்ணிகிட்ருக்கேன். சக்கரி ஸ்டோன் அந்த Jharkhand ஸ்டோன் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற கிளிப்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இந்த ஷேப் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க கலர் தான் இது. ஸோ தட்ஸ் ஆல். ஓவரால் டிசைன் வந்து
நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டில் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா துணியோட அண்டர் சைடில் நம்ம வந்து கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணுவோம். பிகாஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண அந்த